ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம வீட்டில் தீபாவளி ஸ்டார்ட் ஆயிடுச்சு. காலையில் எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறதுலேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து நாங்கள் எண்ணெய் காய்ச்ச போகிறோம். முதல்ல அவங்க எல்லாருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். உங்கள் வீட்டிலலாம் காலையில் எதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணீங்கன்னு சொல்லி எனக்கு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இப்போது நாங்கள் எண்ணெய் காய்ச்சி எண்ணெய் ஊற்றிட்டேன். அடுத்து வந்து வெள்ளைப்பூடு இதெல்லாம் போட்டு இப்போது அடுப்பில் வச்சு காய்ச்ச போகிறேன். இப்போ காய்ச்சி நாங்கள் எல்லாம் தேய்ச்சி குளிச்சுட்டு புது ட்ரெஸ் போட்டுட்டு அதுக்கப்புறம் எங்கள் தீபாவளி ஸ்டார்ட் ஆகிடுச்சு. உங்கள் வீட்டில் எப்படி பண்ணீங்கன்னு எனக்கு சொல்லுங்கள். இப்போ எங்கள் சின்ன பொண்ணுலேருந்து எண்ணெய் தேய்க்க ஆரம்பிச்சாச்சு. அவங்க அப்பா தான் தேய்ச்சி விட்டுக்கிட்டு இருக்காரு. நல்லா இருக்கா? குளிச்சு முடிச்சுட்டு இப்போது சாமி கும்பிட்டோம். அடுத்து வந்து ட்ரெஸ் போட்டுட்டு சாப்பிட போகிறோம். சாப்பிட போகிறோம். இன்றைக்கி சாப்பாடு காலையில் சாப்பாடு என்னன்னு பார்த்தீங்கன்னா தோசை, அதுக்கப்புறம் அதுக்கு தொட்டுக்கிறதுக்கு நாட்டுக்கோழி குழம்பு. காலையில டிஃபன் இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ். மத்தியான டிஃபன் என்னென்னு பார்க்கலாம். இது வந்து எங்கள் வீட்டுக்காரோட என் சின்ன பொண்ணோட புது ட்ரெஸ். இன்னும் என் பெரிய பொண்ணு குளிச்சுட்டு இருக்கு. அடுத்த காட்டுறேன். இது வந்து என் பெரிய பொண்ணோட ட்ரெஸ் ஃப்ரெண்ட்ஸ். எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு சொல்லுங்கள். மத்தியானம் லஞ்சுக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா சாப்பாடு எல்லாம் சாப்பிட்டாங்க, எடுக்க மறந்துட்டேன். அதுக்கப்புறம் ரசம், இது வந்து மட்டன் குழம்பு, அதுக்கப்புறம் இது சிக்கன் 65. எங்கள் அம்மா என் பொண்ணு சாப்பிட்டுருக்காங்க. இப்போ என் ஹஸ்பண்டும் என்னோட சின்ன பொண்ணு, அதுக்கப்புறம் எங்கள் அப்பா, இல்லை எங்கள் அம்மாவும் இப்போ எங்கள் பொண்ணு வெளியே உட்காந்து சாப்பிட்டுருக்காங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் எங்கள் வீட்டு லன்ச் மெனு. டின்னர் என்னன்னு பார்க்கலாம். பாய். அப்படியே ஒன்றை மட்டும் கையில் வச்சுக்கோ. நீ வச்சு குடியா? ஓகே, பார்த்து பார்த்து எது கீழே போடல. கீழே போடக்கூடாது. அதுக்கு ரியாட்ட ஒன்று கொடு கையில். இந்த தாத்தாட்ட கொடு, தாத்தா விடுவார். ரியா என்ன பண்ண போற? பட்டாசு வைக்க போறியா?
தியா என்ன பண்ண போற? பட்டாசு வைக்கிறது அவ்வளோ சந்தோஷம். பட்டாசு வைக்கலையா? போய் வைப்போ. நீ தெரியவே இல்லை. எங்கள் வீட்டில் பட்டாசு வச்சு இந்த தீபாவளி இன்னையோட அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் முடிஞ்சு. இந்த என் பொண்ணு பட்டாசு வச்சுக்கிட்டு இருக்கு, புஸ்வானம் வச்சுக்கிட்டு இருக்கு. உங்கள் வீட்டிலலாம் எப்படி பட்டாசு வச்சு என்ன பண்ணீங்க, தீபாவளிக்கு என்னென்ன பண்ணீங்கன்றதை எனக்கு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நைட் சாப்பாடுக்கு வந்து அந்த குழம்பு சாப்பாடு அவ்வளோதான்.